அனைவருக்கும் வணக்கம். உலகில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலம் வளம் பெற்றுவாழ மனதார கடவுளை வேண்டிக்கொள்வேன். மேலும் குழந்தை வரம் வேண்டி நிற்கும் அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் குழந்தை வரம் கிடைக்க கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். நம்ம எல்லாரும் ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்க நாள் வந்துருச்சு. வேறு ஒன்றும் இல்லை, முதற் கடவுளான விநாயகர் சதுர்த்தி தான் வந்துருச்சு. விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு. ஸோ விநாயகர் சதுர்த்தினாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது கொழுக்கட்டை தான். கொழுக்கட்டை தான் அவருக்கு பிரியமாக படைப்பாங்க, அவருக்கு பிடிக்கும். அதை பற்றி கொஞ்சம் எப்படின்றத பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று விநாயகருக்கு பிடிச்சமான பலகாரங்களையும் பிரசாதங்களையும் செஞ்சு படைச்சாலுமே அவருக்கு பிடிச்ச பிரியமானது கொழுக்கட்டை தான். கொழுக்கட்டை வளர்ந்து பல விதமாக இருந்தாலும் குழந்தைகளும் பெரியவங்க வர விரும்பி சாப்பிட்றது இந்த பால் கொழுக்கட்டை, தேங்காய் கொழுக்கட்டை, நிறையா கொழுக்கட்டைகள் இருக்குது. பூர்ண கொழுக்கட்டை நம்ம மெயினாக செய்கிறது பூர்ண கொழுக்கட்டை தான் செய்வோம். கோதுமை கொழுக்கட்டை அப்படின்லாம் இருக்குது. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்திரிச்சு விநாயகரை வணங்கி பஞ்சபூதங்கள் ஒன்றான நிலத்தின் அம்சமான கருதப்படும் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை இல்லாட்டி மஞ்சள் கொண்டு நம்ம பிடிச்சு வைக்கப்பட்ட விநாயகர் சிலையை வச்சு நம்ம பூக்களால் அதுக்கு அலங்கரித்து சந்தன குங்குமம் தொட்டு வச்சு அருகம்புல் மெயினாக அருகம்புல் வச்சு மாலை போட்டு செஞ்சோம்னா இன்னும் அதுக்கு சிறப்பு அதிகமாக இருக்கும். அந்த அன்னைக்கு தீப தூபங்கள்லாம் காட்டிட்டு விநாயகருக்கு பிரியமான கொழுக்கட்டையில் செஞ்சு நெய்வேத்தியமாக படைச்சோம்னா அவ்வளோ ஒரு நிறைவான நாளாக இருக்கும். விநாயகருக்கு உகந்த நாளும் கூட. அத்தனை அம்சங்களும் அன்றைக்கி நம்மளுக்கு வழிகாட்டும். எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் விநாயகர் முதற் கடவுள் வணங்கிட்டு செஞ்சோம்னா எல்லா காரியங்களும் நம்மளுக்கு நல்லபடியாக நடக்கும். எந்த ஒரு தடையும் ஏற்படாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே நம்ம ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு மஞ்சள் பிடிச்சி வச்சு நம்ம எந்த ஒரு விசேஷனாலும் என்ன ஒரு காரியம் செய்யனாலும் பிடிச்சி வைக்கிறது மஞ்சளில் விநாயகருக்கு தான் இருக்கும். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், நிறையா பேர் செஞ்சுருக்கோம், நிறைய பேர் பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எல்லாருமே விநாயகரை வழிபட்டு அவருக்கு பிடிச்சமான பிரசாதங்களை படைச்சி வழிபடுங்க. கண்டிப்பாக அவரோட அருள் நன்மை நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காண்டி தான் நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டுருக்கோம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் கோயில் போயிட்டு எல்லோரும் வணங்கிக்கோங்க. கேட்டது கிடைக்கும், கண்டிப்பாக நிறைவேறுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. எந்த ஒரு தொழிலும் தொடங்குறதுக்கு முன்னாடி அவரை வணங்கி செய்யுங்க. அதனால தான் அவரை முதற் கடவுள்னு சொல்கிறாங்க. நன்றி அனைவருக்கும்.